ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் பேடிஎம் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பேடிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லாகின் ஆர் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கன்னா, இந்த ஃபோன் நம்பர் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் அட்டாச் ஆகிருக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நம்பர் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஃபோன் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகிருக்க ஃபோன் நம்பரை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் செக்யூர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். ஸோ அதுக்கு எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆகிட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும், இல்லைனா ஓடிபி மெசேஜ் வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இடது பக்கம் மேலே கார்னரில் இருக்கும் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய QR கோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்ன இன்ஆக்டிவில் இருக்கா ஆக்டிவில் இருக்கான்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஆக்டிவேட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் KYC டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே டைம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் எது உங்கள்கிட்ட இருக்கோ ஸோ அதோட ஒரு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். எல்லார் கையிலையுமே கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டில் இருக்க நேம், ஸோ இதை ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு டிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் மை வாலெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணலே போது உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இதுக்கு ஆதார் கார்டு தான் கொடுக்கணுமான்னு கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம். இருந்தாலும் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஆக்டிவேட் மை வாலெட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் கூட அட்டாச் ஆகிருந்ததுன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜில் வந்து டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டில் போயிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா வந்து உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய QR கோடு வந்து காமிக்கும். ஸோ அதை கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேங்க் அக்கௌண்ட்டு நேம் காமிக்கும். ஸோ இதில் எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த பேங்க், இந்த ஃபோன் நம்பர் எந்த பேங்க் கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ ஸோ அந்த பேங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.